இதுவரைக்கும் நம்ம தமிழ் ஸ்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் ஏலம் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்றது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் திரும்பவும் சென்னை சூப்பர் கிங்ஸில் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்துட்டு ரவிச்சந்திர அஸ்வினை சூப்பர் கிங்ஸ் அணியில் எடுக்கலை. கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா 7.6 கோடி ரூபாய்க்கு ரவிச்சந்திர அஸ்வினை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அவங்க ஏலம் எடுக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் ரவிச்சந்திர அஸ்வினை கேட்கக்கூட கிடையாது. அதுக்கு பதிலாக யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷான் வாட்சனை 4 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங், இந்த ஹர்பஜன் சிங்கை 2 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராவோவையும் 6.4 கோடி ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்பயும் போல பலமான அணியாக தான் இருக்க போகுது. இந்த ஐபிஎல்லில் உங்களுக்கு பிடிச்ச டீம், உங்களுடைய ஃபேவரட்டான டீம் எது அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. ஐபிஎல்லை பற்றின தகவல்களுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி.